என்னடா தம்பி, என்ன பயந்துட்டியா? முகம் எவ்வளவு பிரகாசமா தெய்வ கடாட்சமா இருக்கும். அருளே இல்ல உன் முகத்துல. எப்படி பார்த்தாலும் இந்த சனியனை வீட்டை விட்டு துரத்தவே முடியலக்கா. ஐயா, இல்லே ஒன்னே இல்லலே, நான் அந்த நசுக்கிய சொன்னேன். பாக்கியம் தூணு மாதிரி கூடவே இருக்காத. இந்த தடவையும் நான் அசிங்கப்பட்டு இந்த சண்முகத்தால வேட்டி இல்லாம ரோட்ல ஓடினதான் மிச்சம். உங்களுக்கு உங்க கவலை, எனக்கு என் கவலை. ஏலே, உனக்கு என்னல கேடு? ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்தவன் தானே நீ? என் தம்பி தீப்பெட்டி கேட்க கேட்க மயக்கம் அடிச்சா மாதிரி அப்படி செல்ல மாதிரி நின்னவன் தானே நீ? அதெல்லாம் அந்த சமூகத்துக்கு தெரியுமா? வந்தான்னா என்னையும் தானே தூக்கி போட்டு மிதிப்பான். வரட்டும் வரட்டும், அவனா நானா இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். எசக்கி, எசக்கி, அக்கா தம்பி எங்கதான் இருக்கீங்களா? ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டீங்க போல இருக்க. என்ன மாமனாரே, வேட்டி எப்போது நல்லா பெல்ட்டை போட்டு டைட்டா கட்டிருக்கீங்களா? இல்ல உருவி பார்க்கவா? எசக்கி, எல்லாம் எசக்கி எங்க இருக்க? அண்ணா, அண்ணா, என்னாச்சு? இல்ல எசக்கி என்னாச்சு? ஏம்ல கேட்கும்ல? கிளை, இவன் எதுக்குல இங்க வந்தான்? யாருல இவனை வர சொன்னா? மா, எனக்கு என்ன தெரியும்? நீ அக்கா கிட்ட போய் சொல்ல சொன்ன, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இப்ப விஷயம் தெரிஞ்ச உங்க அப்பனை கொன்னு போட்டுருவானேல. சாவட்டுமே, இருந்து மட்டும் என்னத்தை கிழிக்க போறாரு? கிளை, அவன் உங்க அப்பா மேல கை வைக்க போனா நீ தாம்லே தடுத்து நிறுத்தணும். இது ஏன் மேல ஆன சொல்லிட்டேன். மா வா, போய் என்னன்னு பாப்போம். இல்ல என்னாச்சுன்னு கேட்கம்ல? இல்ல அண்ணன் கேட்கம்ல? ஏம்ல கேட்கம்ல? என்னாச்சு? இல்ல என்னாச்சுன்னு கேட்கம்ல? இங்க என்ன நடந்துச்சு கேட்கம்ல? உன்னை ஏதாச்சும் அவங்க செஞ்சாங்களா? ஆமாண்ணே, அந்த மனுஷன் என் மேல சீம தண்ணிய ஊத்தி கோலத்தை பார்த்தா. என்னல பெரிய தொங்கச்சு உனக்கு? நான் வேண்டாதவன்? என் பையன், என் சொத்து இதெல்லாம் மட்டும் உனக்கு வேணுமா? யாருக்கே வேணும் உன் சொத்து? உன் சொத்து என் ஊரை ஏற்றி பொழிச்சு சம்பாதிக்கிற சொத்து சொத்தாம்ல சொத்து. உன் வேட்டி உருவி உன்னை ஓட விட்டதுக்கு நீ ஆம்பளியா இருந்தா என்னெல்லாம் வந்து நீ அடிச்சிருந்திருக்கிற. அதை விட்டு வீரத்தை என் தங்கச்சிட்ட காட்டுதியா? நீ மட்டும் என்ன உன் வீரத்தை அக்கா கிட்ட காட்டலையா? நீ நடுத்துறையில இவ சேலையை அவுத்து ஓட விடுவேன்னு சொன்னியா இல்லையா? நீ அவளெல்லாம் ஒரு பொம்பளையா? அவளெல்லாம் அடிச்சு கொண்டிருந்தாலும் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பேசுறா இவ ஒரு மனுஷி, இவளுக்கு எல்லாம் வக்காலத்து வாங்குறியே, நீ எல்லாம் என்னையா மனுஷன்? ஏய் நீ அடங்கு. ஆறும் வேணாம் எதுவும் வேணான்னு நீ மட்டும் தான் வேணும்னு என்னவோ உன்னைய கூட்டிட்டு போனா இவன். அதே மாதிரி ஆறு வேணாம் இது வேணும்னு உன் தங்கச்சி கூட்டிட்டு போ. என் சொத்து மேல ஆசை, என் மவ மேல ஆசை, அது இல்லாம என் மவனையும் வளைச்சு போட்டு பேசிதான் பாரிப்பா. இல்ல பரணி, மான ரோஷத்தை பத்தி இதோ நிக்கிறானே இவன் பேசுறானா? சொத்துக்காக முதல்ல உன் கழுத்துல தாலியை கட்டினா, பிறகு இந்த பாண்டிக்கிட்டு இந்த நிக்கிறாள இந்த தரத்திரம் முடிச்சவ அவளை கழுத்து நீட்ட வச்சான். இப்ப இத்த நிக்கிறானே ஒத்த ஒட்ட சோடா புட்டி, இவன் தலையில இன்னொரு டிக்கெட்ட கட்ட வைக்க பாக்குறான்.
கேட்டா ஐயோ இந்த சொத்து மேல இவனுக்கு ஆசையே இல்லையா? 3 டிக்கெட்டை கட்டிக்கிட்ட சொத்தெல்லாம் யாருக்குல போகும்? அனாத ஆசிரமத்துக்கு தான் போகும். ஒத்த பைசா நான் எவருக்கும் தர மாட்டேன். இதை எதிர்பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தா நம்மளுதான் நீ விரல் சூப்பிக்கிட்டு தான் போன. சண்முகம், இதுக்கு மேல இங்க நிக்க வேண்டாம். பாண்டி வரட்டும், இந்த பஞ்சாயத்துல அவன் கிட்ட வச்சுக்கலாம். அது வரைக்கும் என்ன பண்ண சொல்லுதீங்க? இவன் படத்துல வேடிக்கை பார்த்து நிக்க சொல்லுதீங்களா? எதுக்குல நீ கட்டி போடுதீங்க? இலை, அந்த ஆள் என்ன செஞ்சா என்னல? நான் இல்லையா? என் மவ இல்லையா? இவ இந்த வீட்டு மருமகள, இந்த வீட்டுலதான் இவ இருப்பா.